வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்து குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, வேதத்திரியம் 14 அம்ச கோட்பாட்டிலே 2வது அம்சம் பொருள் துறையில் சமநீதி. மனித வாழ்க்கையின் அடிப்படை சாரமே பொருளாதாரம். ஆனா இந்த வார்த்தைக்கு என்ன புரிந்து கொண்டோம் என்றால், பணத்தை மையப்படுத்திய சொத்துக்கள் கணக்கு என்று இந்த உலகம் புரிந்து கொண்டது. பொருள் ஆதாரம், பொருளாதாரம். பொருள் 2. ஒன்று கண்களுக்கு தெரியக்கூடிய, கருவிகளுக்கு எட்டக்கூடிய பருப்பொருள். அதற்கு மூலம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தந்ததுதான் இந்த பருப்பொருள். அப்ப பொருள் ஆதாரம் என்றால் இயற்கை வளங்களே வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று பொருள். இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ் சொல்லக்கூடிய இந்த பூமியில் நாம் கண்டெடுத்த வளங்களே மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். அதான் பொருள் ஆதாரம், பொருளாதாரம். இதுல பணம் எங்கே சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க. பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெரும் செயலை பயிரிடுவோன் செய்த வரையில் பணம் செல்வம் என்று ஏது என்று மகர்ஷி கவியில சொல்றாங்க. அப்ப எப்போ பணம் உருவாக்கப்பட்டது என்றால், ஆதியில பண்டமாற்று முறைதான். விவசாயத்தை மட்டுமே மையமாக கொண்ட பண்டமாற்று முறை. நெல்லு பயிர் செய்தவர் காய்கறிக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. மிச்சமுள்ளவற்றை அந்த கிராமத்தின் கடைசி எல்லையிலே கொண்டு போய் வைத்திருவார். அதுக்கு ஒரு தெருவுன்னு பிரிச்சிருப்பாங்க. மீதியான பொருள்கள் அங்க வச்சிடணும். அப்ப கிராமத்தின் கடைசி தெருவில் வைக்கப்படுகின்ற பொருள், அதுதான் இப்ப கடை தெருன்னு சொல்றோம். அந்த பொருளை தேவையுள்ளவங்க எடுத்துக்குவாங்க, அவங்க உள்ள பொருள் அங்க வச்சிருவாங்க. ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சா பாருங்க, அப்ப தோன்றியது வாணிகம், பிசினஸ். அப்ப அந்த வணிகன் வாங்கிய பொருளுக்கும் கொடுத்த பொருளுக்கும் பண்டமாற்று செய்கின்ற போது அது பெரிய கஷ்டம். எத்தனை அரிசிக்கு எத்தனை கோதுமை, எத்தனை காய்கறி, எப்படி கணக்கெடுக்கிறது? அதனால் பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாக பணம் கண்டோம். மகேஸ்வரி கவியில் வருவது பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாக பணம் கண்டோம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காமன் டினாமினேட்டர். அரிசியா என்ன விலை, கோதுமையா என்ன விலை, தங்கமா என்ன விலை என்று ஒரு பொதுவான ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அதுக்கு பணம் என்று பெயர் வைத்தோம். சாமி சொல்லுவாங்க, உழைப்பால் வந்த பொருள், அந்த பொருளுக்கு இந்த மதிப்பு என்று பணத்தை குறிப்பிடுகின்றோம். அப்போ மணி இஸ் நத்திங் பட் டோக்கன் ஆஃப் லேபர். உழைப்பின் மதிப்பீடு பணம் என்ற ஒரு தாள். அது எப்படி மனிதனை ஆட்டி வைத்தது என்றால், உழைக்காமல் பெற்ற பணமே பல சிக்கல்களுக்கு ஆதாரம். எப்படி நிலத்துக்கு குத்தகை, வீட்டுக்கு வாடகை, வியாபாரத்துக்கு கமிஷன், தொழிலுக்கு லாபம், முதலீட்டுக்கு வட்டி,
அரசாங்கத்துக்கு வரி. இந்த 6 வகை செல்வமும் உழைக்காமல் பெறுகின்ற செல்வம். இதுக்கு என்ன பேர் வச்சார் வள்ளுவர் என்றால் நன்றியில் செல்வம். உழைக்காமல் சேர்க்கின்ற பணத்துக்கு வள்ளுவர் வைத்த பெயர் நன்றியில் செல்வம். புரியலையே, புரிகிற வார்த்தை பிளாக் மணி. புரிகிற வார்த்தை பிளாக் மணி. அப்ப கருப்பு பணம் எப்ப கருப்பாதுங்க? வெளியில காட்ட முடியலன்னா கருப்பு. அதனால இன்றைக்கு பொருள் துறையில் ஏற்றத்தாழ்வுகளே உலகெங்கும் விரிந்து கொண்டே போகிறதுங்க. அது சுருங்கவே இல்லை. விஞ்ஞானிகளால், தொழில்துறைவாதிகளால் அனுபவ பொருட்கள் எண்ணிக்கை பெருக 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 இந்த தூரம் விரிந்து கொண்டே போகிறது. ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், இந்த 2 பேருக்கு இடையில இருக்க தூரம் மிக அதிகம். அப்ப பொருள் துறையில் சமநீதி என்றால் என்ன? கண்ணாசன் 4 வரிகள் சொல்லலாம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. அந்த பொது உடைமை தத்துவத்துல கம்பெனி ஆக்ட், ட்ரஸ்டி ஆக்ட், சேரிட்டிஸ் சொசைட்டிஸ் ஆக்ட், இப்படி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆக்ட், இப்படி நிறைய சட்டங்கள் அதுல ஏற்பட்டது. அந்த பொது உடைமை வருகின்ற போது அதுல பொதுவாக இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குங்க. இதுதான் உண்மையான பொதுவுடைமை தத்துவம். கூட்டுறவு தான் உண்மையான பொதுவுடைமை தத்துவம். இப்ப கம்பெனின்னு சொல்லக்கூடிய பொதுவுடைமையா? யார் வேணா ஷேர் ஹோல்டர் ஆகலாம். இப்ப ரிலையன்ஸ் கம்பெனின்னு சொன்னா மக்களுடைய கம்பெனி சொல்வீங்களா, அம்பானி கம்பெனி சொல்வீங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு வகையில் தனிநபர் சொத்துக்களை சேர்ப்பதற்கான ஒரு வழிவகை. உண்மையிலேயே பொருள் துறையை நிரவ வேண்டும் என்றால் இந்தியா பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பணத்தை ஒழிக்கணும். குறைந்தபட்சம் நகர்ப்புறங்களிலாவது நோ கரன்சி சிஸ்டம் கொண்டு வரணும். ஒன்லி த்ரூ டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு, நோ கரன்சி டிரான்சாக்சன். ரெண்டாவது, இந்த தனியார் துறை, அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் கம்பெனிஸ், இந்த சட்டத்தை ஒழிக்கணும். மூன்றாவது, இதை சார்ந்த ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், இதை ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சாலே பொருளாதாரம் பெரும் பங்கு பொதுவுடைமை ஆகிவிடும். ஏன்னா இந்த சட்டங்கள் தான் தனி நபர் சொத்து சேர்ப்பதற்கான வழிவகை. A company is a statutory body. அதுக்கு எந்த மனுஷனும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். ஆனால் மேனேஜர், டைரக்டர், சேர்மன் யாருன்னா ஒரு தனிநபரா தான் இருப்பான். இது ஒரு பம்மாத்து வேலை. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவன் பார்த்து கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை ஒன்றும் கொடுக்காம இருக்கலாம். கம்பெனி நடத்தலாம், இழுத்து மூடிட்டும் போகலாம். ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ரைட்டும் கிடையாது. என் பணம் என் பணம், உங்க பணம் நம்ம பணம்ன்ற மாதிரி தான் இந்த கம்பெனிஸ் ஆக்டுடைய அடிப்படை சித்தாந்தமே. அதனால இதெல்லாம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியா மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரிசோர்சஸே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு மிச்சத்தை மட்டும் வச்சுட்டு போனோம். எல்லோருமே ஏழைகள், அடுத்த உணவுக்கு கூட வழி இல்லாத ஏழைகள். அப்ப பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்றால் ஒரு தனிநபர்கிட்ட பணம் இல்லை,
அப்ப எல்லோரும் சேர்ந்து முதலீடு செய்வது என்பதுதான் பொதுவுடைமை தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆச்சு, நிறைய பேர் 100, 50, 10 கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்ந்து பெரும் தொகையாச்சு, நிறுவனங்களாச்சு, லாபம் வந்தது. ஓரளவுக்கு நியாயமான ரிட்டர்ன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. வளர 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 இது ஒரு ஏமாற்று முறை தெரிஞ்ச பிறகு அதுக்காகவே நிறைய கம்பெனி உருவாச்சு. அப்போ பொதுமக்களுக்கு ஆசை காட்டி, ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு ஏறும் இவ்வளவு ஏறும், இதுல போடு அதுல போட்டு நிறைய கிடைக்கும்னு சொல்லி ஆசை காட்டி அதெல்லாம் அப்படியே ஏமாற்று பேருடைய கணக்குல இப்படி உழைக்காமல் சம்பாதிக்க முடியும் என்று கண்டுபிடித்த டெக்னாலஜி தான் இன்றைக்கு சைபர் கிரைம்ஸ். இதெல்லாம் உழைக்காமல் சம்பாதிக்கிற வழிதானே சைபர் கிரைம். அதனால எல்லோரும் சேர்ந்த பொதுமை என்பது கூட்டுறவு அமைப்பு மட்டுமே. அது உடுமலை நாராயண கவி அருமையா சொன்னார், ஒத்தை குடித்தனம் 10 காணில் உழுது பாடுபட முடியாது, ஒரு 10 குடித்தனம் 100 காணில் பங்காய் உழைப்பது தான் தோது. நம்ம நாட்டுக்கு பொறுத்தான் நாமே உழைக்கும் கூட்டு பண்ணை விவசாயம், பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு, பழைய கொள்கைகளை விடுவது நியாயம். இந்த கோஆபரேட்டிவ் சிஸ்டம் வந்தாதான் அங்கங்க அவருடைய உழைப்பு மூலதனம் வைத்துக் கொண்டு தொழில் செய்து பெருக்க முடியும். அதுக்கு மாற்றத்தை எப்படி கொண்டு வருவதுங்க? கம்யூனிசம், பணக்காரட்ட பிடிங்க எல்லாரும் பங்கு போட்டு கொடு. ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுல அவர் போயிட்டு இருக்கிறாரு, ஒரு நிருபர் வர்றார், அவரு பேசுறாரு, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குதா? ஆமா, ரொம்ப நல்ல சித்தாந்தம், எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். அப்போ உங்ககிட்ட 2 வீடு இருந்து ஒரு வீடு கொடுத்துருவீங்களா? யாருக்காவது கேட்டா, ஆமா ஒரு 2 வீடு கொடுத்துருவேன். உங்ககிட்ட 1 கோடி பணம் இருந்தா 50 லட்சம் அடுத்த கொடுத்துருவீங்களா? ஓ கொடுத்துருவேன். கையில் 2 வாத்து வச்சிருந்தார். இப்ப 2 வாத்து வச்சிருக்கீங்களே, 1 வாத்து எனக்கு கொடுத்துருவீங்களான்னு கேட்டார். அதுக்கு வேற இழிச்சுவான பாருன்னாரு அவரு. என்னங்க, ஒரு வீடு தர்றேன் நீங்க, 50 லட்சம் தர்றேன் நீங்க, ஒரு வாத்து தர மாட்டேன்றீங்க. அதுக்கிட்ட இல்ல, இருந்த தரேன்னு சொன்னேன், இருக்கிறது கேட்டா கொடுக்குறேன், என்ன இழிச்சு வாயினா அப்படின்னா. நாம அது மாதிரி இன்னைக்கு யார் இத சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாங்க கம்யூனிசம் அப்படின்னா, ஓட்டாண்டிகள் ஏத்துக்குவாங்க. அவங்ககிட்ட பிடிங்கி எனக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப சௌரியம், ஏத்துக்குவேன். ஆனா அவங்க ஏத்துக்குவானா? முடியாது. அப்ப பொதுவுடைமை தத்துவம் பேச்சளவில் தான் இருக்கிறது தவிர நடைமுறைக்கு வந்து சேரவில்லை. அப்ப அது எப்படி நடைமுறைப்படுத்துவது? அதுதான் சாமிஜுடைய பிலாசபி. வீடு, தொழிற்சாலை, விளை நிலம், வியாபாரம், விஞ்ஞான இயந்திரங்கள், ஆட்சி பீடம், பாடுபடும் மக்களுக்கு பொதுவாய் ஆக பல படியில் கூட்டுறவு முறை வகுத்து நாடு வளம் பெற்று உலகத்து இணைப்பை கொண்டு தன் வாழ்வு கிட்டுவதற்கு ஏற்றவாறு ஈடு இணையற்ற ஒரு திட்டம் வேண்டும். இம்முறையே மக்களுக்கு நலம் பயக்கும். வீடு, தொழிற்சாலை, விளைநிலம், வியாபாரம், விஞ்ஞான இயந்திரங்கள், ஆட்சி, இதெல்லாம் ஹை லெவல் பீப்புள் தனியா நிக்குதுங்க. பாடுபடும் மக்களுக்கு பொதுவா வந்து சேரல. பாடுபடுகிற மக்களுக்கு பொதுவா வந்து சேரல. ஏன் சேரல அப்படின்னா, இவனுக்கு என்ன அடிப்படை தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே சம்பளம் என்று கொடுக்கிறான். இன்னும் பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையே ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக தெரியும். அது நடுத்தர குடும்பங்கள் இருக்குத, படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சொத்து சேர்த்து செத்து போறது, அற்புதமான 6 அம்ச வாழ்க்கை. எதுக்கு படிக்கிறான்? தொழில் தோங்கவா?
இல்ல, வேலைக்கு போக. அவனுக்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதிக்கு தகுந்த படிப்பு ஏதோ யாருலயோ மகப் பண்ணியாவது படிச்சிடறான். அப்போ டிகிரி வாங்குற வரைக்கும் இவன் யாருக்காக படித்தான்? யாரோ ஒருத்தன் வேலை கொடுப்பான், அவனுக்காக நான் என்ன தயார்படுத்திட்டு இருக்கிறேன். சரி, வேலைக்கு போன பிறகு உழைத்தான் உழைத்தான் உழைத்தான். யாருக்காக? யாருக்காகவோ. என்ன கிடைச்சது? உழைச்சதுக்கு 100 வந்தது. எனக்கு 20 சம்பளம் கொடுத்தான், 80 அவன் வச்சுக்கிட்டான். என்ன மிச்சம்? ரிட்டையர் ஆகும்போது ஒன்னும் மிச்சமாகல. ஏதோ உயிரோட வாழ்ந்திருக்கேன், 2 குழந்தைகளை வளர்த்திருக்கிறேன், இவ்வளவுதான் சாதனை. அவன் என்ன? அவன் 5 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிட்டான், 10 வருஷத்துல மில்லியனர் ஆனா, 20 வருஷத்துல பில்லியனர் ஆனா, இப்ப ட்ரில்லியனரா இருக்கிறான். நீ ஏன் இப்படி இருக்கிற? நான் நடுத்தர குடும்பம். இப்படி பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையான் என்ற மாதிரி என் வாழ்க்கை யாருக்காகவோ பிறந்து, யாருக்காகவோ படித்து, யாருக்காகவோ வேலை செஞ்சு கிடைச்ச எலும்பு துண்டு வாழ்க்கைக்கு பேர் நடுத்தர குடும்பம். இது எப்படி பொதுவுடைமையாகும்? அதனால வீடு இருக்கு, தொழிற்சாலை இருக்கு, விலை நிலம் இருக்கு, வியாபாரம் நடக்குது, விஞ்ஞான கருவி இருக்குது, ஆட்சியும் இருக்குது உலகத்துல. ஆனா பாடுவர் மக்களுக்கு பொதுவாக வந்து சேரவில்லை. அப்படி சேர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பல படியில் கூட்டுறவு முறை வகுத்து, பல படியில் உடனே நடத்த முடியாது, படித்தனமாக ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கூட்டுறவு முறை வகுத்து அதெல்லாம் செயல்பட்டு கொண்டு வரணும். நாடு வளம் பெற்று உலகத்து இணைப்பை கொண்டு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை பெறணும். உலக நாடுகளோடு கைகோர்த்து செயல்படவும் வேண்டும். அப்படி செயல்பட்டு நல்வாழ்வு கிட்டுதற்கு ஏற்றவாறு ஈடு இணையற்ற ஒரு திட்டம் வேண்டும். அப்படிப்பட்ட திட்டம் தான் மக்களுக்கு நலம் பயக்கும். வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகி விட்டது. இனி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வகைகளையே ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனமாக்கிக் கொள்வோம். வாழ்ந்திடுவோம் நம் மூலம் முடிவு அறிந்து. வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகிவிட்டது. அனுபவங்கள் தான். இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த அனுபவம், நம் முன்னோர் பெற்ற அனுபவம், அவற்றை படித்த வாய்ப்புகள், சரித்திரம், இவை எல்லாவற்றையும் இணைக்கின்ற போது வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகிவிட்டது கண்டுகொண்டோம். இனி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வகைகளையே ஆராய்ந்து. இத்தனை அனுபவங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையும் தொகுத்து வகுத்து இவற்றை கொண்டு நம் சமுதாய வாழ்க்கை எப்படி நாம் உயர்த்திக் கொள்ள முடியும் என்று ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க. வாழ்க்கையிலே வந்த துன்பம் போக்கன்னு சொல்லல சாமிஜி, வாழ்க்கையில நிறைந்துள்ள துன்பம் போக்க. ஏன்னா காலம் போக போக துன்பங்களின் எண்ணிக்கையும் வகைகளும் பெருகிக்கொண்டே போகின்றன. இவற்றெல்லாம் நீக்குவதற்கு வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனமாக்கிக் கொள்வோம். வாழ்ந்திடுவோம் நலம் நம் மூலம் முடிவு அறிந்து. என்ன பண்ண போறோம்? 20 வயசு வரைக்கும் கல்வி பருவம், ஸ்கூலு காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். பிறகு வேலைக்கு போய் சேர்றோம். 60 வயசுல ரிட்டையர் ஆயிடுறோம். 70 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் எர்த் போய் சேர்ந்துடும். சராசரி மனித வாழ்க்கை 70 வருஷம் அப்படின்னு இப்போ மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அப்ப 70ல் 20 போச்சுன்னா வாழ்க்கை என்பது வெறும் 50 ஆண்டுகள் மட்டுமே. சமுதாயம், இந்த பூமியின் வயசு என்னங்க?
இன்ஃபினைட். அப்ப இந்த பூமியிலே என் வாழ்க்கை வெறும் 50 ஆண்டுகள் மட்டுமே. இந்த 50 வருஷம் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா பழைக்க முடியலன்னா இது என்ன வாழ்க்கை? இதுக்கா இவ்வளவு பெருமை பீத்திக்கிறோம்? இந்த கடங்கார வாழ்க்கைக்கு இவ்வளவு பெருமை தேவையா? அப்ப என்ன இருக்கு? நம் மூலம் முடிவு அறிந்து. மூலம் ஒண்ணும் இல்லை, முடிவும் ஒண்ணு இல்லை. லைஃப் இஸ் நத்திங் அண்ட் மீனிங்லெஸ். லைஃப் இஸ் நத்திங் அண்ட் மீனிங்லெஸ். அப்போ இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் நிறைவாக வாழ்வதுதான். Satisfied life is more valuable than successful life. வாழ்ந்தேன் என்ற நிறைவு வருவதுதான் ஒரே சாதனை. அதற்கு என்ன வேண்டும் என்றால் மனிதனின் உடல் அமைப்பும் மதி அமைப்பும் மண்ணுலக அமைப்பும் மற்றனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம். என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் நீங்க புனிதமுடன் உடல் அறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும். உடல் அமைப்பு, மதி அமைப்பு, மண்ணுலக அமைப்பு மற்றனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம். இப்ப இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மண் அமைப்பு, காலையில் சொன்னது போல எல்லா வளங்களும் ஒரே பகுதியில் இருக்காது, இருக்க முடியாது. அப்ப இயற்கை வளங்கள் பூமி முழுவதும் பரவலாகத்தான் அமைந்திருக்கும். ஆனா மனித தேவையோ பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உணவு, உடை, இருப்பிடம், இல்லற உறவு, கல்வி, மருத்துவம், வாழ்க்கை வசதிகள், இது எல்லாருக்கும் தேவைதானே. இதெல்லாம் வாழ்க்கை எப்படி சிறப்படைய முடியும்? அப்ப இதுக்கு தகுந்தாற் போல என்ன செய்வது? இருப்பதை பகிர்ந்து வாழ்வது. அப்ப உலகம் முழுவதும் ஒவ்வொரு வாழ்க்கை பொருளும் எவ்வளவு விளையுது, எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும், எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும், இதெல்லாம் தொகுத்து வகுத்து ஆராய்ந்து பார்த்தால் பர் கேபிட்டா இன்கம் சொல்றோம் பாருங்க, அது போல பர் கேபிட்டா ரிசோர்சஸ். ஒரு தலைக்கு இவ்வளவுதான் சாப்பிட முடியும், ஒரு தலைக்கு இவ்வளவுதான் துணி கொடுக்க முடியும், ஒரு தலைக்கு இவ்வளவுதான் மின்சாரம், தண்ணி, கல்வி, மருத்துவம் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்று மண்ணுலக அமைப்பை கணித்து பார்த்து, அதே போல வாழ்க்கை வளங்கள் என்னெல்லாம் உற்பத்தி செய்ய முடிகின்றன அதையும் கணித்து பார்த்து இந்த உடம்புக்கு எவ்வளவு தேவை, 2 வேளை சாப்பிட்டா போதும், அதுக்கு மேல சாப்பிட்றதெல்லாம் நோயாத்தான் மாறுது. 2 வேளை மட்டுமே சாப்பிட்டு பழகிவிட்டால் நோய்களும் இல்ல, மருத்துவமனைகளும் தேவை கிடையாது. ஒழுக்கத்தை பின்பற்றிவிட்டால் ராணுவமும் தேவையில்லை, போலீஸும் தேவையில்லை, நீதிமன்றமும் தேவையில்லை, குற்றங்களே இருக்காது. அப்போ உடல் அமைப்பு, மதிய அமைப்பு 6 அறிவு அல்லவா நமக்கு இருக்கு. அப்ப சிறப்புமிக்க பகுத்தறிவை கொண்டு எந்த வகையான சிக்கலுக்கும் தீர்வு காண முடியும். அந்த திறம் படைத்தது பகுத்தறிவு. எனவே மனிதனின் உடல் அமைப்பும் மதிய அமைப்பும் மண்ணுலக அமைப்பும் மற்றனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம். எப்படி இருக்கணும்? என்றும், என்றைக்கும், எங்கும், பூமி முழுவதும், எவருக்கும், 780 கோடி மக்களுக்கும் வாழ்க்கையில துன்பம் நீக்க. துன்பத்தை நீக்கிவிட்டாலே அந்த இடத்தை இன்பம் சூழும். இன்பத்துக்குன்னு தேடிட்டு போன அவசியமே கிடையாது. துன்பத்தை நீக்கிவிட்டால் இன்பமே நிரந்தரம். அப்படி துன்பம் நீக்குகின்ற செயல் புனிதமானது, ஆத்மார்த்தமானது, அறம் சார்ந்தது. அப்படிப்பட்ட புனிதமுடன் உடல் அறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும். சரி,
அந்த திட்டம் அமைகின்ற போது எதெல்லாம் இருக்கக்கூடாது என்றால், பொருள் துறைக்கு ஆதார சாதனங்கள், புவி மீது பணமுடையோர்க்கு உரிமையாச்சு, பொருள் தோற்றம் செல்வந்தர் வணிகர் என்போர் பொறுப்பினிலே வந்தது, பின் உழைப்போர்கட்கு பொருள் தோற்ற மூலதனம் கிட்டவில்லை, பொருளுடையோர்க்கு அடிமை செய்து கூலி பெற்றார், பொருள் தோற்ற விற்க சுதந்திரம் இல்லாமல் பொதுவாக உழைப்பாளர் நலிந்து விட்டார். இதெல்லாம் நீக்குகின்ற திட்டமாக அமையணும். இது எப்படி எப்படி சிக்கிச்சு பாருங்களேன். பொருள் துறைக்கு ஆதார சாதனங்கள், புவி மீது பணமுடையோர்க்கு உரிமையாச்சு. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பணம் வேணும் முதல்ல. இப்ப நடுத்தர குடும்பங்கள் ஏன் தொழில் தொடங்க முடிவதில்லை என்றால், இவன் அப்படி புரட்டி போட்டு தொழில் ஆரம்பிச்சாலும் வாங்குகின்றவனிடத்திலே நாணயம் இல்லை என்றால் கடன் வாங்கின திருப்பி தர மாட்டான். கடன் கொடுத்தவனிடத்துல கருணை இல்லை என்றால் கழுத்தை நெரிப்பான். ரெண்டுக்கு மத்தியில் என்ன ஆவான்? அப்போ பெரிய நிறுவனம் ஆகின்ற போது சட்டத்தின் மூலமோ குண்டாஸ் மூலமோ ரிகவர் பண்ணிடுவான். ஆனா இந்த நடுத்தர குடும்பனுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை, யார் சப்போர்ட் இருக்காது. அப்ப பொருள் துறைக்கு ஆதார சாதனங்கள், பணம் வேணும், கருவி வேணும், லைசன்ஸோ அதிகாரமோ வாங்கணும், பல விஷயங்கள் தேவை ஒரு தொழில் தொடங்கவோ செய்யவோ. அது எல்லாமே பணக்காரன் கையில போய் சிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு 90கள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அரசியல் திருடர்கள் லஞ்சம் வாங்குவானுங்க, ஊழல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்த திருடர்கள் என்ன பண்ணினாங்க, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயும் அவனே பூந்துட்டான். இப்போ லஞ்சம் ஊழல் வாங்கினாலே இவன் சமாளிக்க முடியாது. இன்னைக்கு தொழில் செய்து லாபம் வாங்கி அதையும் சொத்து சேர்க்கக்கூடிய வகையில பணமும் அதிகாரமும் ஒரே இடத்தில் குவிந்து போச்சு. இவங்க கிட்ட இருந்து யார் சுதந்திரம் வாங்குறது மறுபடியும்? சாத்தியமா என்ன? எனவே புவி மீது பணமுடையவர்க்கே உரிமையாச்சு, பொருள் தோற்றம் செல்வந்தர் வணிகர் என்போர் பொறுப்பினிலே வந்தது, பின் உழைப்போர்க்கு பொருள் தோற்ற மூலதனம் கிட்டவில்லை. அப்படியே கஷ்டப்பட்டு சின்ன கடை போட்டா ஒரு பையன் வரமாட்டான். ஏன்னா ஸ்வீட் வாங்கணுமா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், துணி எடுக்கணுமா சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், மருந்து வாங்கணுமா அழகு பார்மசி இல்ல துளசி பார்மசி, ஹோட்டலுக்கு போகணுமா அன்னபூர்ணா, ஆனந்தாஸ், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் வச்சிருக்கிறான். அங்க போய் மணிக்கணக்க கியூல நிப்பானே தவிர, அவன் போட்ட அமௌண்ட் அப்படியே பில்ல கட்டிட்டு வருவானே தவிர, பக்கத்து தெருவில் இருக்கிற சின்ன கடையில அதே பொருள் கொஞ்சம் விலை கம்மியா கூட கொடுப்பாரு, அங்க போக மாட்டான். இது ஒரு மார்க்கெட்டிங் சைக்காலஜி. அப்ப இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி வந்த பிறகு எப்படி ஒரு சிறு தொழில் தொடங்கி ஒருத்தன் டெவலப் ஆக முடியும்? வேலைக்கு போறது தவிர வேற வழி கிடையாது. வேலைக்கு போனாலும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டா? ஸ்பெண்ட் மோர் ஆன் எம்ப்ளாயிஸ் என்பது அமெரிக்க சித்தாந்தம், ஸ்பெண்ட் மோர் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது இந்திய சித்தாந்தம். எப்படி வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்கும்? எனவே பொருள் தோற்ற மூலதனம் கிட்டவில்லை, பொருள் உடையற்கே அடிமை செய்து கூலி பெற்றார். அடிமை கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் சில தனியார் துறை நிறுவனம் போய் பாருங்க, அவனுக்கு மரியாதை கூப்பிட கூட செய்ய மாட்டான். அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ். அப்ப இப்படி அந்த ட்ரீட்மெண்டே பாருங்க, ஒரு அடிமையை போல் நடத்துகின்ற, அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு தூண் சம்பளத்துக்காக சகல வார்த்தைகளையும் கேட்க வேண்டியிருக்கும். பொருள் தோற்ற விற்க சுதந்திரம் இல்லாமல் பொதுவாக உழைப்பாளர் நலிந்து விட்டார். உனக்கு உழைத்ததுக்கு தகுந்த கூலியும் கிடைக்கல,
தொழில் துவங்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. பிறந்துட்டோம், வாழ்ந்தாகணுமே, எப்பயோ எங்கேயோ குப்பு ஓட்டி வாழ்க்கை நடத்தலாம். அப்போ இவனுடைய துன்பங்கள் சமுதாயத்துல பல குற்றங்களுக்கு காரணமாக இல்லையா? அதனால இதை மாற்றி அமைக்கணும். வல்லமையில் மிக்கோரும் வாழ்வின் வளம் போங்க வலிந்து வந்து சமூக தொண்டாற்றும் அன்பர்கட்கு புல்லர்களின் கையூட்டு லஞ்சம் உளம் பாய்ந்தால் பொறுப்பு கடமை நீதி புகைந்து போம். விளைவாய் மெல்ல மெல்ல லஞ்ச பணம் கைமாறி சுழல மிக விரைவில் நீதி கெடும் மனித மனம் வீழ்சமாம். செல்லரித்த புத்தகம் போல் மனித குல வாழ்வை சீர்குலைக்கும் நச்சு அன்றோ லஞ்சம் எனும் தீமை. அதாவது ஊழலுக்காவது ஒரு ஃபிகர் இருக்குங்க. 1.25 லட்சம் கோடி ஊழல், 2 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு ஒரு ஃபிகர் இருக்கு. லஞ்சத்துக்கு அப்படி ஒரு ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்களேன். வருஷத்துக்கு இத்தனை கோடி லஞ்சம் அப்படின்னு ஒரு ஃபிகர் இருக்கான்னு பாருங்க. என்னவே முடியாத அளவுக்கு ஊழலை விட பெரும் பெருச்சாலி இந்த லஞ்சம். அதுல சிக்கின நாடும் மனுஷனும் என்ன ஆகும்? எனவே பருவத்துக்கு ஏற்ற கடமை அதை வகுத்து தரக்கூடிய வகையில திட்டங்கள் அமையணும். பொருள் வேண்டும் எனினும் அது மக்கட்கெல்லாம் பொது சொத்தா இருக்கட்டும். பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை, வள்ளுவரை தீர்ப்பு எழுதிட்டார். அப்ப பொருள் வேண்டும் எனினும் அது மக்கட்கெல்லாம் பொது சொத்தா இருக்கட்டும். எல்லா பொருட்களும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில அது பொதுவுடைமையாக இருக்கட்டும். இளைஞர் என்பும் பொருள் ஈட்ட உழைக்கட்டும். இளைஞர் இளமை பருவம் என்றால் அது உழைக்கின்ற பருவம். அந்த உழைப்புக்கேற்ற சூழலும் தொழிலும் அதற்கான நுட்பங்களும் அதற்கான கல்வி அறிவும் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இளைஞர் எல்லாம் பொருள் ஈட்ட உழைக்க வேண்டும். முதியோர் தங்கள் புத்தி நுட்பம் தொழில்நுட்பம் போதிக்கட்டும். அதாவது இளைஞர்களிடத்துல அறிவு திறம் உண்டு, உடல் ஆற்றல் உண்டு, வயசானவங்க கிட்ட அனுபவம் உண்டு. அப்ப அனுபவத்தை துணை கொண்டால் அந்த ஜெனரேஷன் கேப் இருக்காது. தலைமுறை இடைவெளின்னு சொல்றாங்களே, அது இருக்காது. பெரியோருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறை வேண்டும். ஒன்று, தன் அனுபவங்களிலே பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரியவர் இருக்கணும். இன்னைக்கு பெருசுகளை பேச சொன்னீங்கன்னா அவன் வாழ்ந்த கதையத்தான் பேசுவானே தவிர அந்த வாழ்க்கையிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டான், என்ன பாடத்தை நமக்கு சொல்ல வர்றான் அப்படின்றது இருக்காது. இன்னைக்கு பல இடங்களிலே நிறைய பேர் நிறைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல நிறைய நாம பார்க்கிறோம். தீர்வு என்ன? கருத்துக்களை சொல்லிடலாம், அட்வைஸ் பண்றது ஈஸியான ஜாப். ஆனால் நடைமுறைப்படுத்துவது எப்படி? சாத்தியம் இல்லாத ஒன்றை பேசுவதில் அர்த்தமே கிடையாது. சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். அதனால முதியோர்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வயசானவங்க தான் பிரயோஜனமான அவங்க. மற்றவங்கள நியூசன்ஸ் கேசஸ், தெரியாத வச்சுக்கிட்டு தேவையில்லாம மற்றவங்களை அட்வைஸ் பண்ணி கம்பல் பண்ணிக்கிட்டு குடும்பத்துல தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. பொருள் ஆட்சி விஞ்ஞானம் அறிவின் தன்மை பூத உடல் தரமுணர்ந்தோர் அரசாளட்டும். ஆட்சிக்கு யார் வந்து நடத்தணும் அப்படின்றத பொருள் ஆட்சி விஞ்ஞானம் அறிவின் தன்மை பூத உடல் தரமுணர்ந்தோர் அரசாளட்டும்.
அரசியலுக்கு யார் வரலாம்னா இத்தனை யோகியத்தை இருக்கணும்ன்றாரு. என்ன தெரிஞ்சிருக்கணும்? பொருள் தெரிஞ்சிருக்கணும், நிர்வாக திறம் இருக்கணும், விஞ்ஞானத்தை பற்றி அறிவு இருக்கணும், அறிவின் சிறப்பை பயன்படுத்துகின்ற திறம் இருக்கணும், உடல் அமைப்பை பற்றிய அறிவு இருக்கணும். இந்த 6 இருந்தா தான் அவன் நல்ல ஆட்சி தர முடியும். வள்ளுவர் சொல்றாரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசாங்கம் எப்படி நடத்தணும் அப்படின்னா, இயற்றலும் பல பொருட்களை உற்பத்தி செய்யணும், ஈட்டலும் அதெல்லாம் பல பேர்கிட்ட உற்பத்தி ஆச்சு, அதெல்லாம் அரசுடைய கைக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் குடோன் வேர் ஹவுஸ் வச்சு காப்பாற்றணும், காத்த வகுத்தலும் அதே சமயத்துல எல்லோருக்கும் சமமாக போய் சேர்கின்ற வகையில பங்கிடணும். அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்வது, உற்பத்தியான பொருளை குடோனுக்கு கொண்டு வருவது, அதை பத்திரமாக பாதுகாப்பது, தக்க சமயத்தில் மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பது, இந்த 4 சிறப்பா செய்தா அவர் தான் நல்ல அரசியல்வாதி. இல்லை என்றால் அவன் அரசியல் திருடனர். பொருள் உற்பத்தி, தொகுத்தல், பாதுகாத்தல், பங்கிட்டு வழங்குதல். அத பொருள், ஆட்சி, விஞ்ஞானம், அறிவின் தன்மை, பூத உடல் தரமுணர்ந்தோர் அசாலட்டும் பொருட்கள் எல்லாம் வாழ்விற்கு என்பதெல்லாம் பொருட்கட்கே வாழ்வு என்ற கருத்து வேண்டாம். மிக அற்புதமான கருத்து. பொருட்கள் எல்லாம் வாழ்வுக்கே என்பதெல்லாம் பொருள்கட்கே வாழ்வு என்று கருத வேண்டாம். என்னன்னா, வாழ்க்கை தேவைகளுக்காகத்தான் ஒரு தொழில் உழைப்பு என்பதெல்லாம். இன்றைக்கு நிலைமை என்ன என்றால், தொழில் செய்வதே வாழ்க்கையா போச்சு. 7 மணிக்கு ஆபீஸுக்கு போனா ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வரான். ஒரு முறை ஒரு தொழில் நிறுவனத்துக்கு என்னை பயிற்சி எடுக்க ஏற்பாடு செஞ்சாங்க. காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் நேரம் அப்படின்னா, நான் போன 8:45 மக்களே வந்தாங்க. வந்துட்டு 10 நிமிஷம் முடிச்சுங்க சார், நாங்க கடை திறக்கணும். ஏன்ப்பா உங்களுக்கு 8 மணிக்கு வர சொல்லிச்சா? ஏன்? நாங்க நேற்று வீட்டுக்கு போகும்போது மணி 12 சார். இப்ப நான் சொன்னேன், பயிற்சி உங்களுக்கு வேண்டியதில்லை, உங்க முதலாளிக்கு தான் கொடுக்கணும்னு. அப்போ ஒரு தொழிலாளிக்கு குடும்பம் இருக்கு, உடம்புக்கு ஓய்வு வேணும், அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், எதுவுமே வேண்டாமா? காலையில வந்து அவனு ராத்திரி 12 மணி வரைக்குமா வேலை வாங்குவீங்க? இப்போ என்னன்னா, இந்த மனவளக்கலை கொடுத்து விட்டால் அவன் ஒழுங்கா வேலை செய்வான், நமக்கு லாபம் அதிகமாகும். இதுக்காக துரத்தி தொழிலாளருக்கு பயிற்சி கொடுக்குறாங்களே தவிர, உண்மையிலேயே தொழிலாளர் நலம் விரும்பி பயிற்சி தர்றாங்களான்னு பாருங்க. அங்கதான் இருக்கு. மாதிரி ஒரு மனிதனுடைய உழைப்பு, உடல் ஆற்றல் இதெல்லாம் கணக்கு எடுத்தல்லவா ஒரு மனித நியாயம் வேணுமில்ல, மனிதாபிமானம் வேணுமில்ல. அப்ப என்னாச்சு, வாழ்க்கை தேவைகளுக்காக தொழில் செய்த நிலைமை இருந்தது மாறி இன்றைக்கு தொழில் செய்வதே வாழ்க்கை என்று ஆகிப்போச்சு. இப்ப ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்ன, செத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். பொருட்கள் எல்லாம் பொதுமையான நாட்டில் பொது நலத்தில் தன் நலத்தை பொருத்தி மக்கள் பொருள் ஈட்ட ஒற்றுமையாய் உழைப்பார், நல்லோர் போதனைகள் எளிதாக செயலாய் மாறும். பொருள் ஈட்ட தெரியாதோர் இயலாதோர்க்கும் போதுமென்ற அளவினிலே வசதி கிட்டும். பொருள் துறையில் பொது முறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும், அறம் தழைக்கும். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பது இந்த கவி சொல்லுது பாருங்க. பொருட்கள் எல்லாம் பொது உடைமை ஆன நாட்டில், பட்டுக்கோட்டை சொல்லுவாரு, இருப்பது எல்லாம் பொதில் வைத்தால் எடுப்போர் யாரும் இல்லை. பதுக்குற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது. பொருட்கள் எல்லாம் பொது உடைமை ஆன நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்.
அவனுக்கு என்ன ரேஷன் நீ எப்ப வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இவன் எதுக்கு போய் போட்டி போட வேணாம், எது போய் கியூல் நிற்பானு, ஒரு வேலையும் கிடையாது. அப்படி எல்லாமே எப்பவும் கிடைக்கும் என்றால் எதுக்குமே போட்டி பொறாமை இருக்காது. பொது நலத்தில் தன்னலத்தை பொறுத்து மக்கள், அதாவது சுயநலம் இல்லாம வாழ முடியாதுங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்துதான் தீரும். அது இயங்குவதற்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? நான் தனி மனிதன் என்றாலும் வாழ்வதற்கு ஒரு இடம் வேணும் இல்ல, அது சமுதாயம் தானே. யாருமே இல்லாத இடத்துல நான் வாழ முடியுமா? அப்போ பொது நலத்தில் சுயநலம் சேர்க்கணும், சுயநலத்தை மேல வைக்க கூடாது. பொதுநலத்தை மையப்படுத்தி கொண்டு அதுல சுயநலத்தையும் வைத்துக்கோ. பொது நலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொருள் ஈட்ட ஒற்றுமையாய் உழைப்பார். எல்லாருடைய நலத்தையும் பேணுகின்ற வகையில ஒரு அமைப்பு வந்து விட்டு வச்சுங்களேன், ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். நம்முடைய இடம், நம்முடைய தொழில் நாம் உழைத்தால்தான் வரும் என்பதெல்லாம் அதுக்கு தெரியும். அதாவது ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, மக்கள் ஏதோ ஒரு வகையில அரசாங்கம் உதவி செய்யணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, ஏதோ ஒரு தேவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த தேவை நிறைவேற்றுவதற்கு நிதி ஒதுக்கணும். அது ஒன்றும் சிரமமே இல்லை, பணம் அடிக்கிற மிஷின் என்கிட்ட தான் இருக்குது. எவ்வளவு பணம் வேணும் அடிச்சிடலாம், அடிச்சு ஆளுக்கு ஒரு மூட்டை பணம் நான் கொடுத்துடலாம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பணம் நிறைய இருந்தா யாரும் வேலை செய்ய மாட்டோம். வேலைக்கு வரலன்னா உனக்கு அரிசியும் கிடைக்காது, பருப்பும் கிடைக்காது, காய்கறியும் கிடைக்காது, ஒரு பொருளும் கிடைக்காது. அப்போ உழைப்பு தான் பணம், புரிஞ்சுக்குங்க அப்படின்னாரு காமராஜர். அத சாமி சொல்றாங்க, மணி இஸ் டோக்கன் ஆஃப் லேபர். உழைப்பு தான் பணம். உழைப்பு இல்லாம ஒரு பொருள் நமக்கு கிடைக்காது. நம்ம விலங்குகளா அப்படியே பச்சையா சாப்பிடுறதுக்கு? அத பக்குவ பண்ணி தான் சாப்பிடணும். அப்ப அதுக்கு ஸ்டவ் வேணும், கேஸ் வேணும், பாத்திரம் வேணும், தண்ணி வேணும், சமைக்க தெரிஞ்சிருக்கணும். எனவே பொருள் ஈட்ட ஒற்றுமை உழைப்பார், நல்லோர் போதனைகள் எளிதாய் செயலாய் மாறும். அப்படி சமுதாயத்தில் தான் நல்லவர்கள் சொல்லுகின்ற அறக்கருத்துக்கள் போய் சேரும். இல்லைன்னு வச்சுங்களேன், நானும் யூடியூப்ல போடுறோம், மிஞ்சி போன 200 பேரு வியூவர்ஸ். ஆனா லட்சுமி படத்தை வாசல் பார்த்து வைக்க கூடாது, ஏன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் வாட்ஸ்அப்ல போட்டா 1.5 மில்லியன் பேர் பாக்குறாங்க ஒரு மாசத்துல. படத்தை வாசல் நோக்கி வச்சா என்ன, உள்ளுக்குள்ள வச்சா என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மில்லியன் பேர் போறான் அதுக்கு. ஆனா வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களை சொன்னா 200 பேர் பார்த்தாலே அதிகம். எங்க மதிப்பு இருக்கு? நல்லதை பார்க்காதே, நல்லதை கேட்காதே, நல்லதை பேசாதே வச்சிருக்கிறான். இந்த சமுதாயத்துல எப்படி நல்லதை போய் விதைக்க முடியும்? ரிசெப்டிவிட்டி வேணும் இல்ல? அது எப்ப வரும்? பொருள் துறையில் சம நிறைவு இருந்தால்தான் அறக்கல்வியே காதுக்கு எட்டும். நல்லோர் போதனைகள் எளிதாய் செயலாய் மாறும். பொருள் ஈட்ட தெரியாதோர் இயலாதோர்க்கும் போதுமென்ற அளவில வசதி கிட்டும். முக்கியமான கருத்து. பொருள் ஈட்ட தெரியாதோர் இயலாதோர், 2 கேட்டகரி. இப்போ மாணவ பருவம் வரைக்கும் தொழில் இல்லை, ஈட்டுதல் இல்லை. ஆனா அவங்களும் சாப்பிட்டாகணும், மருத்துவம் பார்த்தாகணும், படிப்புக்கு கல்வி போயாகணும், அந்த தேவைகளுக்கு அப்பா அம்மா செலவு பண்ணி ஆகணும்.
இளமை பருவத்துல தொடங்கி முதுமை வரைக்கும் உழைக்கின்ற காலம். அந்த பருவத்திலே நோய்வாய்ப்பட்டு விட்டால் லீவ் போடணும், வேலை செய்ய முடியாது. அப்ப பொருள் ஈட்ட இயலாதோர் இவங்க. பொருள் ஈட்ட தெரியாதோர் சில பேருக்கு மாங்கா மடையனா இருப்பான், எந்த அறிவும் இருக்காது அவனுக்கு, வெந்தது தின்னு விதி முடிஞ்சா போறதுன்னு இருக்கிறான். இப்ப இருக்க தொண்டர்கள் வச்சுங்களேன், அரசியல் கட்சியை ஜெய போட்டு போடுறாங்க தொண்டர்கள், இவங்களாம் அந்த கேட்டகரி. ஒரு சிந்தனையும் இருக்காது. குவார்டர் கொடுக்குறியா, கோழி பிரியாணி கொடுக்குறியா, 200 ரூபாய் கையில கொடுக்குறியா, நான் ஓட்டு போடுறேன், ஜெய போடுறேன், என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணித்தரேன். இதுக்கெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன? செவியன் சுவை உணரா, வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழின் என். வள்ளுவரே நொந்து போய் சொல்றாரு, இவன் இருந்தா என்ன செத்தா என்ன ஏன்றாரு. அந்த கேட்டகரி இதெல்லாம். அப்படி அந்த 2 பேருக்கும் உழைப்பவனே கொடுத்தாகணும். அதனால் பொருள் ஈட்ட தெரியாதோர் ஒரு கேட்டகரி, இயலாதோர். இந்த 2 பேருக்கும், இந்த இயலாதோர் கேட்டகரியில முதியவர்கள் வருவாங்க, ரிட்டையர்ட் பீப்புள், ஹேண்டிகேப்ஸ். அவங்களுக்கும் ஆயுசு முடிகிற வரைக்கும் பாதுகாக்கணும் இல்ல. அப்ப போதுமென்ற அளவில் அவர்களுக்கும் வசதி கொடுக்க முடியும். பொருள் துறையில் பொதுமுறையை கண்டுவிட்டால், பொருள் துறையில் பொதுமுறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும், அறம் பிழைக்கும். அதாவது இப்பவும் உழவு சந்தைக்கு போறோம், கொஞ்சம் கால தாமதமா போனோம் வச்சுங்களேன், காலையில் 6 மணிலிருந்து பிஸியா இருக்கும், 8, 9 மணி வரைக்கும். 9க்கு மேல 10, 11 மணிக்கு போனோம் அப்படின்னாக்க அப்படி எக்ஸ்ட்ரா அள்ளி போடுவாங்க, ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டு போங்க. ஏன்னா அவனுக்கு ஆக வேண்டிய வியாபாரம் ஆயிப்போச்சு, இருக்கிறதுல சரி எடுத்துட்டு போனீங்க அப்படி கொடுத்து விட்டுறான். ஆனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் 24 மணி நேரத்துல எந்த நேரமாவது ஒரு 10 கிராம் பொருள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில் எல்லாம் கொடுப்பான பாருங்களேன், மாட்டான். அப்ப உழைப்பவன் இடத்துல கருணை இருக்கும், இன்னொரு ஜீவனுடைய தேவை மதிக்கின்ற உணர்வு, அன்பு இருக்கும். ஆனா வியாபாரிகிட்ட அது இருக்காது. எனவே பொருள் துறையில் பொது முறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும், அறம் தழைக்கும். அறம் தழைத்தால் தர்மம் பாதுகாப்பாக அமையும். தர்மம் காத்தால் ஒரு மனிதனுக்கும் எந்த வகையிலையும் உடல் துன்பமோ மன துன்பமோ வரவே வராது, சொர்க்கமான வாழ்க்கை அமையும். உணவு விளை நிலம் அற்ற நாட்டில் வாழ்வோர், கொடுமை பாருங்க, உணவும் இல்லை, அதுக்கான விளை நிலம் இல்லை. அற்ற நாட்டில் வாழ்வோர் உற்பத்தி செய் பொருளை வேற்று நாட்டார் உணவு கொடுத்தும் பதிலாய் கொள்ளாவிட்டால் உயிர் வாழ்வது எவ்விதம்? இன்றைக்கு ட்ரிப் இரிகேஷன் வந்துருச்சு, சின்ன சின்ன தொட்டிகள்ல கூட ரூஃப் கார்டன் போடுற அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா ஒரு காலகட்டத்துல உணவுப் பொருள் இல்லாத நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துங்கள, ஒரே பனிக்கட்டி நாடுகள், எந்த தாவரம் வளர முடியும்? அவங்கள அசைவத்தை சார்ந்தா வாழ்றாங்க, கடல் வாழ் ஜீவர்களை நம்பித்தான் வாழ்க்கை நடக்குது. அப்போ உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு எப்படி வர முடியும்? நாம சாப்பிடுற 4 வேளை, அந்த 4 வேளை 2 வேளை ஆக்கினா ஒரு ஆளுக்கு சோறு போடலாம். இன்னும் சில பேரு கல்யாணம் ஏதோ நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு 3000 பேரை கூப்பிட்டு 3000 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணி 1000 பேர் வர 2000 பேருக்கான சாப்பாடு குப்பையில கொட்டுறான். அதாவது ஒரு முறை செய்தித்தாள்ல வந்த செய்தி, கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா, அவங்க சொல்றாங்க, வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாம மிச்சம் வைக்கிறாங்க பாருங்க, அது மட்டும் ஒரு நாளைக்கு 1 டன். இது எப்பங்க நான் கேள்விப்பட்டது 80-90களில். ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல மட்டும் 1 டன் கன்சூமர் வேஸ்டேஜ். அந்த உணவு எத்தனை பேருக்கு வயிற்று நிறைக்கும்?
இதெல்லாம் என்ன உரிமை சொல்றதுங்க? இது பணம் இருந்து உரிமை வந்துருமா? அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கும் நம்ம கொண்டு வந்து தட்டுல வைக்கிறதுக்கு எத்தனை பேர் உழைப்பு இருக்கு. ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு என்றார் மகரிஷி. ஒரு பிடி உணவை வச்சு அப்படி பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய எத்தனை பேர் உழைப்பதுல இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த உணவை நான் வீண் பண்ணுகிறேன் அப்படின்னா அத்தனை ஆயிரம் பேருடைய உழைப்பை நான் அவமதிக்கிறேன் என்று அர்த்தம், பாவம் என்று அர்த்தம். அப்புறம் ஏன் வியாதி வராது? எந்தெந்த உணவு எல்லாம் வீண் பண்ணினானோ அந்த உணவை சாப்பிட முடியாதபடிக்கு வியாதிகள் வந்து சேரும். எனவே உணவு விலை நிலம் அற்ற நாட்டில் வாழ்வோர் அங்க ஒரு பொருள் உற்பத்தி ஆகும், ஏதோ ஒரு பொருள் அங்க உற்பத்தி பண்ண முடியும். அந்த உற்பத்தி செய்ய பொருளை வேற்று நாட்டாருக்கு அனுப்பலாம். அப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை ஏசியன் கண்ட்ரிஸ் அனுப்பலாம். இங்க விளையக்கூடிய உணவுப் பொருளை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அனுப்பலாம். உணவு கொடுத்தும் பதிலாய் கொள்ளாவிட்டால் உயிர் வாழ்வு நிபீதம் எது அடிப்படைங்க? எல்லா தொழிலையும் நிறுத்திடலாம். கொரோனா வந்தது, லாக்டவுன் ஆச்சு. விவசாய லாக்டவுன் பண்ணிட்டா என்ன ஆகுதுங்க? அப்ப எந்த தொழில் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாத தொழில் விவசாயம். அது ஜீவன். அதனால வள்ளுவ சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். நீ பிச்சை எடுத்துதான் பின்னாடி போய் தானே வாழணும்ன்றார். விவசாயி பின்னாடி பிச்சை எடுத்தா நீ பொழைச்சாகணும். ஆனா விவசாயம் மதிக்க மாட்டேன்றான். சுதந்திர தினத்துக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறவன், அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பொங்கல் கொடுத்து கொண்டாடுறவன், உழவு திருநாளுக்கு உழவு சந்தைக்கு போய் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி இனிப்பு கொடுத்தானா? எனவே உயிர் வாழ்வு எவ்விதம் உற்று ஆராய்வேர். உணவு உடை மற்றும் பல பொருட்கள் எல்லாம் ஓர் உலக ஆட்சியின் கீழ் இருக்குமானால் உணவு வகை எந்நாட்டு மக்களுக்கும் ஒத்தபடி நிறைவு வர வாய்ப்பு கிட்டும். இதெல்லாம் பொதுவுடைமையாக்கி ஓருலக ஆட்சியின் கீழ் வந்துவிட்டால் அந்த நிர்வாகத்துறை அதெல்லாம் சீராக பார்த்து கொள்ளும். ஒண்ணுமில்ல, நானும் 6 முறை அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறேன். தக்காளி 1 பவுண்டு 99 சென்ட், 6 வருஷம் மாற்றமே அடையல. அந்த வீட்டுக்கு புல்வெட்டு வருவான், $30 ஒரு தடவைக்கு வந்து அவனுக்கு கூலி. 5 வருஷமா அவன் $30 தான் வாங்குறான், ஏறவே இல்லை. ஆனா இங்க எங்க ஊர்ல அது நேற்றுக்குங்க, இன்னைக்கு ரேட்ல கட்டுப்படி ஆகாது. அவன் 5 வருஷம் ஒரே கூலி வாங்குறான். இவன் நேற்றுக்கு வாங்குற ரேட் இன்னைக்கு வாங்க மாட்டேன்றான், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுன்றான். நேற்றுக்கு வித்த விலையில் இன்னைக்கு விலை எந்த பொருளும் கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? விவசாயமா இல்ல போக்குவரத்து காரணமா? கிரியேட்டிங் ஆர்டிபிஷியல் ஸ்கார்சிட்டி. பணம் சம்பாதிக்க நினைக்கிறானா கூட குடோன்ல போடு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, விளையாட்டம் வித்துக்கலாம். அதனால்தான் பொருளை விற்கிறான் பாருங்க, குடோன்னு பேர் வச்சிருக்கிறான் ஆங்கிலத்துல, அருமையான வார்த்தை. அது கிடங்குன்னு தமிழ் படுத்துறாங்க. ஆனா ஆங்கில வார்த்தைக்கு நல்ல பொருள் உண்டு. GODOWN, கோடவுன். அது 2ஆ பிரிச்சுங்க வச்சுங்க. GODOWN என்னதுங்க? காட் ஓன். இந்த பொருள் எனக்கு சொந்தம் அல்ல, கடவுளுக்கு சொந்தமான பொருள். யாருக்கு போகணும்? கடவுளுக்கு சொந்தமான மனிதர்களுக்கு போகணும். இந்த தாற்பயத்தை புரிந்து கொண்டு தர்மத்தின்படி தொழில் செய்தால் அவன் மேல் மேல் பெருகிக் கொண்டே போவான். இது புரியவில்லை என்றால் he will go down a day. ஒரு நாள் போர்டு திருப்பி வச்சுட்டு பிச்சை எடுக்க போக வேண்டியதுதான். என்ன அந்த காலம் இவன் தலைமுறையா இல்ல அடுத்த தலைமுறையான்னு தெரியாது, அவ்வளவுதான். உலகம் போற கிளை பரப்பிய சரணபவன் இன்னைக்கு
கடை வித்தாச்சுன்றாங்க. அப்ப என்னாச்சுங்க? இது மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் ஒரு கட்டத்துல ஓஹோன்னு வரும், அடுத்ததுல காணாம போயிடும். ஒரு தலைமுறைக்குள் காணாம போன நிறுவனங்களே உண்டு, சில தலைமுறைகளுக்கு பின் காணாம போன நிறுவனங்களும் உண்டு. அப்ப என்ன காரணம்? காட் ஓன் என்பதை புரிஞ்சுக்கல, அதை மதிக்கல, பின்பற்றல. அதனால he go down. அதனால உணவு ஓர் உலக ஆட்சியின் கீழ் இருக்குமானால் உணவு வகை எந்நாட்டு மக்களுக்கும் ஒத்தபடி நிறைவு வர வாய்ப்பு கிட்டும். அது என்ன உணவு வகை எந்நாட்டு மக்களுக்கும் ஒத்தபடி? ஒரு ஊர்ல உப்பு புளி காரம் எல்லாம் சாப்பிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு ஊர்ல சாப்பிட்டீங்கன்னா அது ரத்தப்போக்கு வந்துடும். அப்போ ஒவ்வொரு நாட்டின் சீதோஷ்ணத்திற்கு தகுந்தாற் போல், அந்த நாட்டின் மண் தன்மைக்கு தகுந்தாற் போல் உணவு முறை மாற்றம் இருக்கும். அப்ப அந்தந்த உணவு சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உணவு ஒன்று என்றாலும் தயாரிப்பு முறையிலே மாற்றம் இருக்கும். அப்போ அந்தந்த நாட்டுக்கு ஒத்தபடி நிறைவு வர நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பொருள் துறையில் சம நீதி வர வேண்டும். ஏன்னா மனிதனாக வந்தவன் வாழ்வதற்கான உரிமை உண்டு என்றாலும் 3 வகை இருக்கு. வாழ தெரியாதோர், வாழ முடியாதோர், வாழ்வோர். அப்ப வாழ தெரியாதவருக்கும் வாழ இயலாதவர்களுக்கும் வாழ்வோர் தான் கொடுக்கணும். அதுக்கு வள்ளுவர் சொல்லுவாரு, இரவு இரவு அச்சம் என்று 2 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இரவு என்றால் நாம் நேரத்தை காலத்தை குறிப்பதாக நினைக்கிறோம். அதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, இறத்தல் என்று ஒரு பொருள் உண்டு, அது பிச்சை எடுத்தல் என்றும் பொருள். இறத்தல் என்றால் நம்ம இருக்கிற குறையை வளப்பட்ட இடத்திலிருந்து கேட்டு பெறுவது என்று பொருள். அப்ப இருப்பவர்களிடத்திலே இல்லாதவன் கையேந்தி தன் தேவை நிறைவு செய்து கொள்கின்றான், அதான் இறத்தல். இது பெருமைக்குரியதா சிறுமைக்குரியதா என்றால் இயற்கையே கொடுத்தும் ஏற்றும் தான் நடக்கிறது. சுத்தவெளியின் ஆற்றலை வாங்கவில்லை என்றால் பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றுக்கொன்று ஆற்றல் பரிமாறிக்கொண்டே இருக்கிறது. Energy can neither be created nor destroyed, but it can be transferred. அப்போ அதிகமாக இருக்கின்ற இடத்துல இருந்து குறைந்த இடம் நோக்கி போகணும், இதுதான் இயற்கை விதி. அதே போல மனித வாழ்க்கையின் தேவைகளும் எங்கே அதிகமா இருக்கிறதோ அங்கிருந்து குறைந்த இடத்துக்கு வரணும். சாமி சொல்லுவாங்க, அது என்ன கடன் கணக்கு, மிச்சம் இருந்தும் கொடுத்தான், இல்லாதவன் வாங்கி சாப்பிட்டுட்டான், அவ்வளவுதானே. சோ இந்த தத்துவம் புரிந்து போய்விட்டால் அப்புறம் எங்க போய் கடன் நிவாரணம் கேட்கறது, கடன் தள்ளுபடி பண்றது, இல்ல எத்தனை கோடி ஏமாத்துறது, இப்படி எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வதை போல காட்டிவிட்டு ஒரு சிலர் மட்டுமே திருடுகின்ற வேலைதான் இங்க நடக்குது. அதனால பொருள் தொழில் சமநீதி பேசுவோம், கேட்கறது நல்லா இருக்கு, கேட்போம், செயலாகுமா? காலம்தான் பதில் சொல்லும். அதனால் 5 ஒழுக்க பண்பாடு அமலாக்கம் பெற்றால்தான் இந்த 14 அம்சங்களும் செயல்பாட்டுக்கு வர முடியுமே தவிர தனி மனித ஒழுக்கம் இல்லாத வரைக்கும் பொருள் தொழில் சமநீதி வரவே வராது. இன்னும் முடிஞ்சா எவ்வளவு அடிக்கிறதுன்னு தான் பார்ப்போம். ஒரு முறை ஒரு செல்வந்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் இன்னொரு செல்வந்தரை பத்தி சொல்றார். எப்பவுமே பணக்காரங்க கிட்ட நன்கொடை வாங்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க, அரசியல் கட்சிகள் போய் நன்கொடை போவாங்க, கோவில்காரங்க தர்மத்துக்கு போவாங்க, அப்புறம்
ஏழை எளிய மக்களும் போய் உதவிக்கு போவாங்க. அப்போ நிறைய பேர் தினம் வர்றாங்க, எவ்வளவு கொடுக்கறது அப்படின்னாரு அவரு. ஏங்க இதுல என்ன சிரமம், வந்தாலும் ஒரு பகுதி தான் கொடுக்கறாரு, இதுல என்ன சிரமம் அப்படின்னு. இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குங்களே, எவ்வளவு கொடுக்கறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ அவருக்கு தொழில் தொடங்கும் போது எவ்வளவு மூலதனம் போட்டாருங்க ஐயா? ஒரு 5 கோடி வச்சுங்க. இந்த 5 கோடிக்கு என்ன வட்டி தேவைப்படும் பேங்க் ரேட்ல, அதை சேர்த்துக்குங்க. இவர் நிர்வாகம் பண்றார், அந்த நிர்வாக திறமைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், அதை சேர்த்துக்குங்க. இதுதான் இவருக்குரிய உரிமை உள்ள பொருள். மூலதனம், அதுக்குரிய வட்டி, உழைத்த உழைப்புக்கு தகுந்த சம்பளம், இந்த 3 தான் இவருக்கு உரிமையானது. சரி, இப்ப இவருடைய அசட் வேல்யூ எவ்வளவுங்க? அது பல கோடி தேரும். அப்போ 5 கோடி மூலதனம், உழைப்பு, வட்டி, இவ்வளவுதான் இவருடைய உரிமை. ஆனா இருக்கிற சொத்தோ அசட் வேல்யூ பல கோடிகள் தேரும். அப்ப மிச்சம் கோடியில யாரு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன். 5 கோடி 10 கோடி வச்சுக்கங்க, ஆனா 20 கோடி வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி. அப்போ 10 கோடி போக மிச்சம் 10 கோடி எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? 2 வழிதான். ஒன்று, வாங்கின விலையை விட பல மடங்கு வச்சு வித்த லாபம். 2வது, வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கு சம்பளம் தராம மிக குறைந்த சம்பளம் கொடுத்தது ஒரு காரணம். இந்த 2 காரணத்தை வேற உண்டான்னு கேட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க, இதுதானே கணக்கு, எப்படி வர முடியும்? அதனால் பெரும் செல்வந்தன் என்றால் பெரும் திருடன் என்றுதான் அர்த்தம். ஏன்னா தர்மம் சார்ந்த தொழில் சொத்து சேர விடாது, தர்மம் சார்ந்த வாழ்க்கை சொத்து சேர விடாது. சொத்து சேர்றதுனால அதர்மம் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? கேட்கறதுக்கே கஷ்டப்பட சில பேர் என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாங்க. அதனால இந்த பொதுமை தத்துவம் எல்லாம் கேட்கவும் பேசவும் படிக்கவும் தான் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு எப்ப ஏற்பு இருக்கும் என்றால் இன்னொரு 50 வருஷம் 1 வருஷம் போன பிறகு. ஏதோ ஒரு வகையில மக்கள் எல்லாம் இயற்கையால் உறவு திருத்தப்பட்ட பிறகு வாழ்ந்தால் போதுமே என்ற ஒரு நிலைமை வரும்பாங்க. அப்போ இந்த தத்துவம் எல்லாம் செயலாக்கம் பெறும். இன்றைக்குள்ள நிலைமையை தொடர்ந்தால் இது என்றைக்கும் இந்த சமநிலை வரவே வராது. இயற்கை ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும், அது நிகழ்த்தும் போது செயல்பாட்டுக்கு வரும். அந்த மாற்றத்தை மகர்ஷி கணிச்சாங்க, ஒரு 100 ஆண்டுக்குள் இது வரும் என்று கணிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இப்படித்தான் இருக்கும். ஆனா வரும் காலத்தில் மாறியே தீரும், மாறித்தான் ஆகணும். அது இயற்கையின் சட்டம், மாற்ற முடியாது தெய்வ நீதி. அதை புரிஞ்சுக்கிட்டா இப்பவே நல்லா இருக்கலாம். புரிஞ்சுக்கலன்னா கஷ்டப்பட்டு அப்புறம் நல்லா இருக்கலாம். அறிவை கொடுத்துக்கின்ற ஆண்டவன் அறிவை கொண்டு நம்மை காத்துக்கொள்வோம், நல்லபடியாக வாழலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.